விவேக், முதல்ல அந்த கூட்டணி முறிவை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, முதல்ல வந்து இங்கே இதுவரையில் வந்து இந்த கட்சிகள் என்ன நிலைப்பாடு, கட்சிகளுடைய அரசியல் நலன்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தேர்தலோட முடிஞ்சிருச்சு. இப்போ அட் மொமெண்ட் நம்ம பேச வேண்டியது கான்ஸ்டியூஷன் தான். நீங்கள் தேர்தலில் மக்கள் ஒரு முடிவு கொடுத்து விட்டார்கள். அந்த முடிவை அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நாம் மதிக்கிறோமா இல்லையா, அதுதான் இங்கே வந்து கேள்வி. காங்கிரஸ் கட்சி மதித்து இருக்கிறது. காங்கிரஸ் அந்த விடுத்திருக்கிற அறிக்கை இருக்குல்ல, அது வந்து மிக முக்கியமாக சிபிஎம் சிபிஐ விசிகாக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி தான். இந்த தேர்தலில் மட்டுமல்ல, அடுத்தடுத்த தேர்தலிலும் அவங்க தாவேக்கா கூட தான் இருக்க போறோங்கிறது அது சிபிஎம் சிபிஐ விசிகேக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி. நாங்கள் இந்த முடிவை எடுத்துட்டோம், நிரந்தரமாக ஒரு அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கான முடிவை எடுக்கிறோம், நீங்கள் நம்பி வரலாம். ஏன்னா அது அவர்களும் சேர்த்து அமைக்கிற அரசாங்கம், காங்கிரசும் சேர்த்து அமைக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இப்ப காங்கிரசும் ஆதரவு கேட்கறாங்க இல்லையா, சிபிஎம் சிபிஐ விசிகே கிட்ட அவர்களும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் பேசுறாங்க. ஏன்னா அவர்களை நம்பியே வரலாம். நீங்க வந்து இப்ப தாவேக்கா மேல பல்வேறு கட்டுக்கதைகள் இதை பேசுறாங்க. இன்னொன்னு நான் இங்க ரொம்ப வலிமையை அதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நீங்க கான்ஸ்டிடியூஷனை படுகொலை செய்யக்கூடிய விதமாக ஆளுநரோ மத்திய அரசோ உள்துறை அமைச்சரோ ஒரு முடிவு எடுக்கிறார்கள்னா அதை கேலியாகவோ நகைச்சுவைக்கு உட்பட்டெல்லாம் இங்கே விவாதிக்கலாம் முடியவே முடியாது. சரியா? பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிராக அதிகாரம் வந்து ஒரு சூதாட்டத்தை ஆடுகிறது என்றால் அதை வலிமையாக எதிர்க்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. சரியா? இன்றைக்கு காலையில் இருந்து அந்த சர்ச்சைகள் எதுவுமே வந்துடக்கூடாதுங்கன்னா நேற்றே காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு போதுங்கிற தகவல்கள் வந்து வந்துடுச்சு. உடனடியாக உறுதியாக முடிவெடுத்து நேற்று நைட்டு வேணுகோபால் பேட்டி கொடுக்குறாரு. இன்றைக்கு காலையில் வந்து உடனடியாக முடிவு இப்போ பார்க்குறாங்க. போய் விஜயை போய் சந்திச்சுட்டு அந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. 113 என்ற நம்பருக்கு அவங்க வந்துட்டாங்க. விசிகா தலைவர் திருமாவளவன் அவர் வந்து மெச்சூர்டா பேட்டி கொடுக்குறாரு. அவர் வந்து எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நல்லாட்சி கொடுப்பார் என்று நம்புகிறோம், கட்சிகளும் பேசி முடிவெடுப்போம். இதை வந்து அவர் பேட்டியில வந்து சொல்றாரு. சிபிஎம் சிபிஐ மே 8ஆம் தேதி வந்து விவாதிச்சு முடிவெடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ முற்போக்கு சக்திகள் தமிழ்நாட்டில் யார் வந்து இந்த பாஜக உள்ளே வளர்ந்து விடக்கூடாது என்பதில் கூடுதல் கவனத்தோடு இருந்தார்களோ அந்த முற்போக்கு சக்திகள் வந்து தாவேக்கா பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருப்பது வந்து மிக அதிகமாக வந்து தெரிஞ்சிருக்கு. ஒரு சக்தி வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த கட்சிகள் எல்லாவற்றுக்குள்ளேயுமே தேர்தலுக்கு முன்பே 2 விவாதங்கள் நடந்தது. இது ஏதோ இப்போ வந்து நடக்கிறது கிடையாது. இந்த கட்சிகள் எல்லாவற்றுக்குள்ளேயுமே சிபிஎம் சிபிஐ விசிகே காங்கிரஸ் எல்லாவற்றுக்குள்ளேயுமே தேர்தலுக்கு முன்பாகவே வந்து ஒரு விவாதம் நடந்தது. தாவேக்காவை வந்து ஒரு முக்கியமான சக்தியாக அவர்கள் பார்த்து அவர்களோட அலையன்ஸ் போலாமான்றது காங்கிரஸ் தான் அதை தீவிரமா பண்ணாங்க. விவாதம் நடந்தது. இல்லன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், இல்ல செல்வ பெருந்தகை மட்டும்தான் மிக தீவிரமா எதிர்த்தாரு. மாணிக்கம் தாகூர்ல இருந்து கிரீஷ் சோடங்கர்ல இருந்து மற்ற யாருமே வந்து விஜயை ஒரு பிஜேபியினுடைய பி டீம்னோ இல்ல திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னோ எந்த இடத்துலையும் அழுத்தமா பதிவு பண்ணல. ஆனா திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு, சண்முகம் சொல்லியிருக்கிறாரு, வீரபாண்டியன் சொல்லியிருக்கிறாரு, முத்தரசன் சொல்லியிருக்கிறாரு. இவங்க 2 பேருடைய தாவேகா மீதான பார்வைக்கும் அந்த வேறுபாடு இருக்கு. இல்ல, கட்சி தலைவர்கள் வெளியில் பேட்டி கொடுத்தது என்பது வேறு, நான் அதை மறுக்கல. சரியா? கட்சிக்குள் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கு கீழ்மட்டத்தில் இருந்தவர்களுக்கு மாற்று கருத்து இருந்ததா இல்லையா? அது இருந்தது. நீங்க இந்த முறை தேர்தல் நடப்பதற்கு முன்பாக சீட் ஷேரிங் வந்து விவாதங்கள் பல மணி நேரம் நடந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். 13 மணி நேரம் சிங்கிள் டேல வந்துட்டு சிபிஎம் வந்து விவாதித்தார்கள். அப்ப நீங்க வந்து நம்பர் மட்டும் தான் விவாதிச்சீங்களா? ஒரு சீட்டுக்காக மட்டும் தான் வச்சாங்க. அவர்களுக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள். சிபிஎம் வந்து அவங்களே ஒரு கருத்து கணிப்படுத்தார்கள். அதில் என்ன தகவல் வந்திருக்கு கொடுத்து சண்முகம் வந்து ஒரு இடத்துல அவரே வந்து பேசினாரு. இது எதற்காக சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், இந்த தாவேக்கா கட்சியை சுற்றி வந்து அமித்ஷா அப்படின்ற மாதிரியான கட்டுக்கதைகளை வந்து தொடர்ந்து பேசி ஒரு கிளுகிழு படைகிறார்கள் இல்லையா, அதுக்காக பேச வேண்டியிருக்குது வந்து. சரி, ஓகே. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம். காங்கிரஸ் கட்சியிலையும் 2 விவாதம் நடந்தது, மற்ற இடதுசாரிகள் விசிகாலையும் 2 விவாதம் நடந்தது. அந்த 2 விவாதம் நடந்ததற்கு அர்த்தத்தின் அடிப்படையில் இன்னைக்கு உடனே போய் சேர்ந்துட்டாங்க, காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க. இந்த இடதுசாரிகளும் விசிகாவும் ஏற்கனவே விவாதம் பண்ணி அவங்க ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தவங்க தானே, உடனே போயிருக்கலாம்ல. ஏன் தவிர்க்கிறாங்க? அபிஷியலா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. ஏன் நேரம் எடுத்துக்கிறாங்க? உடனே போயிருக்கலாம். காங்கிரஸ் மாதிரி அவங்களும் போயிருக்கலாம்ல. இதுல வந்து இந்த 2 இருக்கு. அவர்கள் உடனடியாக கூட அறிவித்திருக்கலாம். ஆனா அது அவர்கள் கட்சிக்கு உட்பட்டு நேற்று 4ஆம் தேதி முடிவு வருது. 5ஆம் தேதி போயிட்டு உடனடியாக வந்து முதலமைச்சரை வந்து சந்திக்கிறார்கள். 5ஆம் தேதி 6ஆம் தேதி 2ஆம் தேதியும் வந்து போய் முதலமைச்சரை வந்து சந்திக்கிறார்கள். காங்கிரஸ் போய் சந்திக்கல, சந்திக்கல, இவங்க போறாங்க. காங்கிரஸ் வந்து அதை சந்திப்பது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தணும்னு நினைச்சிருக்கலாம். சரியா? தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்த இவங்க சந்திச்சு தார்மீகமாக சந்தித்திருக்கலாமான்னு கேட்ட சந்தித்திருக்கலாம். தார்மீகமாக சந்தித்திருக்கலாமா சந்தித்திருக்கலாம். அதுல வந்து ஒன்னும் மாற்று கருத்து கிடையாது. அவர்கள் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக தவிர்த்திருக்கலாம். ஆனா இது துரோகமா? துரோகம்னு இதுல கருதுறதுக்கு உண்மை கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அப்புறம் என்னது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரசினுடைய எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்தது திமுகன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்குது. காங்கிரஸ் எந்த வேட்பாளர்கள் போட்டியிட வேண்டும் என்று திமுக முடிவெடுக்குதுன்னு காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. அப்ப இது என்னது? இது துரோகம் இல்லையா?
இந்த விவாதம்லாம் இருக்குல்ல, அது முடிஞ்சிருச்சு. இல்லங்க, நீங்க சேர்ச்ச 5 சீட்டுமே நாங்க கூட இருந்ததனால தான் ஜெயிச்சீங்க. கூட அது வந்து காங்கிரஸோட ஸ்டேக்ஸ் அதிகம். எங்கெங்க ஜெயிச்சிருக்காங்க? கிள்ளியூர், விளவங்கோடு, குளச்சல், அது காங்கிரஸின் கோட்டை, செல்வாக்கான கோட்டை. மயிலாடுதுறை சிட்டிங் எம்எல்ஏ, அங்கேயும் காங்கிரஸுக்கு வந்து செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதி. மேலூர்ல வந்து விஸ்வநாதன் இருக்கிறாரு, அவர் வந்து அங்க வெற்றி பெற்றிருக்கிறார். சரியா? நீங்க மேலூரிலும் கூட வந்து விஸ்வநாதன் அவர்கள் வெற்றி பெற்றதுங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் முடிவு. அதுல ஒரு விஜய் ஃபேக்டரோட ஒர்க் அவுட் வந்து அதுல இருக்கு. நீங்க விஸ்வநாதனுக்கும் மேலூருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் காஞ்சிபுரத்துக்காரர். சரியா? அந்த சமூகம் அங்க இருக்கக்கூடிய டெமோகிராபிக்கும் அவருக்குமே கூட பெரிய சம்பந்தம் கிடையாது. அப்ப வந்து நீங்க அந்த விஜய் ஃபேக்டரோட ஒர்க் அவுட் இருக்குல்ல, நீங்க யார் நிற்பதா அவருடைய சமூக பின்புலங்களை பார்க்காமல் வந்து கட்சிக்காக வாக்களிக்கிறது, அதுதான் அங்க ஒர்க் அவுட்டா இருக்கு. அதை நம்ம சேர்த்து மதித்து தான் பார்த்தாகணும். இன்னொன்னு, இங்க வந்து பெரும்பான்மை நம்பிக்கை நம்பர்ஸ்ல வந்து 118 வந்து கிடைக்கல அப்படின்றது ஒரு விவாதமாக இருந்தாலும் கூட, தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை வந்து பாருங்க. சரியா? தமிழ்நாடு முழுவதும் தாவேகா 3வது இடத்துக்கு போன இடங்கள் வந்து 30க்கும் குறைவு. 233 தொகுதியிலும் டெபாசிட் செக்யூர் பண்ணிருக்காங்க. அதிமுகவுக்கு 101 தொகுதிகளில் டெபாசிட் வந்து போயிருக்கு. பல இடங்களில் திமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு. 30% கீழே தாவேகா எங்கேயுமே வாக்கு வங்கி குறையவே இல்லை. 4 மண்டலங்களிலும், தமிழ்நாட்டினுடைய மரபார்ந்த 4 மண்டலங்களிலும், சென்னை அதாவது வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மத்திய மண்டலம், கொங்கு அதாவது மேற்கு மண்டலம், எல்லாத்திலையுமே 30% மேல. நீங்க திமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில், மேற்கு மண்டலத்தில் வந்து 30% கீழே போயிடுச்சு வாக்கு வங்கி. 28% தான் ஒட்டுமொத்தமா அந்த பகுதியில் வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்க. சென்னை மண்டலத்தில் அதாவது வடக்கு மண்டலத்தில் அதிமுக 17% வாக்கு வங்கி தான் வாங்கியிருக்குது. 17-20% வாக்கு வங்கி தான் வாங்கியிருக்குது. அப்ப தமிழ்நாடு முழுவதும் மக்கள்கிட்ட வந்து ஒரு வெகு மக்கள் ஆதரவு வந்து தாவேகாக்கு இருந்திருக்கிறது. அதை மதிக்கணும். சரியா? 30% மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலும், அத்தனை மாவட்டங்களிலும் மக்கள் ஒரு கட்சியை நம்பி இருக்கிறாங்கன்னா அதை மதிக்கணும். நீங்க வந்து இல்ல இதை மீறி நீங்கள் ஒரு அதிகார சூதாட்டத்தை நடத்தினீர்கள் என்றால் இன்னொரு தேர்தல் நடத்துங்க, பீப்புள் மேண்டேட் கிடைக்கும். இன்னொரு தேர்தல் நடத்துங்க, அப்ப பீப்புள் மாண்டேட் கிடைக்கும். அதற்கு துணிச்சல் இருக்கிறவர்கள் இந்த சூதாட்டத்தை ஆடட்டும்.